ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்றதுக்காக மல்லியும் மனோகரனும் இப்போ இந்த ரேணுகாவை எங்க கண்டுபிடிச்சாங்களோ அதே இடத்துக்கே போயிட்டு சுடரை பத்தின எல்லா விவரத்தையும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சுடர் யாரு, எங்கேருந்து வந்தா அப்படின்ற எல்லா உண்மைகளையுமே வந்து கண்டுபிடிச்சிட்டு வர்றாங்க. இதனால என்ன நடக்க போகுது, எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ வந்து மல்லி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே வந்து மனோகரனே வந்து விடுதலை பண்ணிடுறாங்க. மனோகரனும் வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுமே வந்துட்டு விஜய் வர்றாரு வேகமா. விஜய் வந்துக்கிட்டு ரேணுகாவை சந்தேகப்படுற உரிமையை உங்களுக்கு யார் ஃபர்ஸ்ட்டு குடுத்தா? ஏன் இந்த மாரிலாம் பண்றீங்க? உங்க மேல நான் எவ்வளவோ மரியாதை வச்சிருந்தேன். ஆனா எல்லாத்தையுமே வந்து நீங்களே வந்து கெடுத்துக்கிட்டீங்க. இதுக்கு மேல வந்து என் விஷயத்துல தலையிடாதீங்க. மல்லிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிர்றாரு விஜய். இத கேட்ட மல்லி வந்து ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும், அத விட கஷ்டமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணத்த எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்றதுல மும்முரமா இருந்ததுனால, மல்லி சொல்றாங்க, "உயிர குடுத்தாச்சும் எப்படியாச்சும் இந்த கல்யாணத்த நிப்பாட்டியே ஆகணும்னு. அதுக்கு இந்த சுடர எங்க தேடி கண்டுபிடிச்சோமே, அங்கவே போயிட்டு அவள பத்தின எல்லா உண்மையுமே தெரிஞ்சுக்கிட்டு வரணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆமா மல்லி, நீ சொல்றது கரெக்ட்டு தான். டிஎன்ஏ நம்மள காப்பாத்தும்னு நெனச்சோம். கடைசில டிஎன்ஏவும் கால வாரி விட்டுருச்சு. இப்ப நமக்கு இருக்கிறது கடைசி வாய்ப்பு. எங்க தொலைச்சோமோ அங்கேயே போய் தேடுவோம். அப்படின்ற இதுபடியா எங்க கெடைச்சாலோ அங்கேயே போயிட்டு அவள பத்தின விவரத்த தேடுவோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இப்ப உடனே வந்து ஒசூர் கிளம்பி போறாங்க. ஒசூர் கிளம்பி போயிட்டு மல்லி வந்து ரேணுகாவ இந்த இடத்துல தானே கூட்டு வந்தாங்க. அதான் பிச்சைக்காரி மாரி நடிச்சால, அங்க வந்து அவளோட ஃபோட்டோவ காமிச்சு ஒருத்தர் ஒருத்தரா கேட்குறாங்க. தெரியல, தெரியல, தெரியல அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்னென்ன இது எல்லாருமே தெரியல, தெரியலன்னே சொல்றாங்க அப்படின்ற மாரி சொல்லவுமே, அமைதியா இரு மல்லி. கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பேசிட்டே போயிட்டு இன்னொருத்தர்ட்ட கேட்கும்போது அவர் திருட்டு முழி முழிக்கிறாரு அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு. முழிக்கவுமே மல்லி வந்து கண்ண காட்டிர்றாங்க. "அண்ணன் இவனுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கு. இவன புடி" அப்படின்ற மாரி கேட்க, அவர் வந்து இல்ல எனக்கு எதுவும் தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. இதுலயே தெரிஞ்சிருச்சுல்லங்க அவள பத்தின எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவன அடிச்சு புடிச்சு தொரத்துறாங்க. எப்படியாச்சும் வந்து இவன விடக்கூடாது அப்படின்றதுக்காக வேகமா ஓடி போயிட்டு புடிக்கிறாங்க. "எதுக்குடா வந்து எங்கள பார்த்து கொன்ன?" அப்படின்ற மாரி கேட்க, இல்லையே நான் ஒண்ணும் இல்லையே, நான் சும்மா தான் ஒன்னேன். நீங்க தான் வந்து எங்கள தொரத்திட்டு வரீங்க" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "நாங்க உன்ன தொரத்திட்டு வரோமா? அவள தெரியுமா? தெரியாதான்னு கேட்டா, தெரியும், தெரியாதுன்னு சொல்லி முடிச்சிருக்கணும். அத வுட்டுட்டு ஓடுனா, இப்ப வந்து உண்மைய சொல்லு. நாங்க யாருன்னு தெரியுமா? நாங்க போலீஸ். இல்லன்னா என்ன பண்ணுவோன்னு தெரியாது. இவ யாரு? எங்கேருந்து வந்தா? எல்லா உண்மையுமே நீ சொல்லித்தான் ஆகணும்." அப்படின்ற மாரி சொல்லவுமே கேட்கவே இல்ல. இவன் இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டாமா? ஒரு 4 அடிய போட்டா தான் சரி வரும். அந்த பெரம்ப எடு, எஸ்பிக்கு ஃபோன போடு அப்படின்ற மாரி மிரட்டவுமே, "இல்ல, இல்ல நான் எல்லா உண்மையுமே உங்ககிட்ட சொல்லிர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே வந்து ஃபோன் எல்லா உண்மையுமே சொல்றா அப்படின்ற மாரி சொல்லி, இருந்தாலும் 4 தட்டு தட்டுனா தான் எல்லா உண்மையும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கவுமே, என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து இவ வந்து சரியான கிரிமினல். நெறைய இடத்துல பல பேர ஏமாத்தி, பல கொலைகளையும் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கா. போலீஸ் தேடப்படுற ஒரு ஆள் தான் இவ பேர் சுடர். போலீஸ் தேடப்படுற ஆள் தான் இவ. ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க மல்லி. இத வந்து அவனுக்கே தெரியாம ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. ம். ஃபர்ஸ்ட்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவ பேர் சுடர். இவ சரியான கிரிமினல். பல பல இடத்துல இவளோட புத்திய காமிச்சு பல கொலைகள் பண்ணியிருக்கா. இவள நெறைய போலீஸ் நெறைய இடத்துல தேடிட்டு இருக்காங்க. இவ வேஷம் மாறணும். இவள யாரும் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் எங்க கூட்டத்து கூட வந்து சேர்ந்தது அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. உடனே வந்து இவ செம்ம ஷாக் ஆயிடுது. ஏன்னா இவ ஒரு கிரிமினல்னு தெரியும். ஆனா கொலைகள் பண்ணியிருக்கா, போலீஸ் தேடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரியாது. ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்னென்ன அப்ப அவ அந்த அளவுக்கா ஃப்ராடு அப்படின்ற மாரி சொல்ல, ஆ இதுதான் என்ன பத்தி எங்களுக்கு தெரியும். வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாரி சொல்ல, நடிக்காதடா! இன்னும் நீ சொல்ல வேண்டியது இருக்கு. மறைக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்ற மாரி சொல்ல, இவ்வளோதான் சார் எனக்கு தெரியும். என்ன மட்டும் அவகிட்ட மாட்டி விட்டுறாதீங்க. அப்புறம் அவ என்ன கொன்னுடுவா அப்படின்ற மாரி சொல்லவும், இவ்ளோ பயந்து போயிருக்கீங்க. ஏன்னா, அவ ரொம்ப மோசமான டேஞ்சரான ஆளு அப்படின்ற மாரி சொல்லவுமே படபடன்னு ஆயிடுது. உடனே மல்லி சொல்றாங்க, "பார்த்தீங்களா அண்ணே, இவங்களே இப்படி பயப்படுறாங்க. விஜய மட்டும் கல்யாணம் பண்ணா என்ன நடக்கும்? என்ன நடக்குன்னே தெரியலையேண்ணே" அப்படின்ற மாரி சொல்லவுமே ரொம்ப வந்து குழப்பத்தோட இருக்காங்க.
அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அவள் வீடு எங்கே இருக்குது, அவளுக்கு துணையாக இருக்கிறது யார் யாருன்னு கேட்கும்போது அவனே சொல்லிடுறான். இந்த மாதிரி ரகுவும் அப்புறம் அவங்க டீம் எல்லாம் வேலை பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் வந்து எல்லாருமே ஒரு கூட்டணி தான். அவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து பணத்தை திருடுறது, பல பேரை ஏமாத்துறது, கொலை பண்ணுறது, இது எல்லாமே ஒரு கூட்டணி. அதுக்கு இவ தான் ஹெட்டு. இவ தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பா, எங்களுக்கும் அப்பப்போ வந்து கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ அவள் எங்கே இருக்கான்னு தெரியுமா? தெரியாது. இப்போ அவள் எங்கே இருக்கான்ல எங்களுக்கு தெரியாது. எப்பயாச்சும் வருவா, எங்கள் கூட இந்த மாதிரி வேஷம் போட்டு தங்குறதுக்காக எங்களுக்கு காசு தருவா. நாங்களும் அவளை காட்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எங்கெல்லாம் அவள் போய் என்ன தப்பு பண்ணிட்டு வந்தாலோ இங்கே கிட்டே வந்து காசை கொடுத்துட்டு இங்கே வந்து நடிக்க ஆரம்பிச்சிருவா அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்லவுமே உடனே வந்து செம ஷாக் ஆகிடுது. என்னம்மா இவ சரியான ஃப்ராடாக இருப்பா போலயே, எப்படியாச்சும் விஜயையும் வெண்பாவையும் காப்பாற்றியே ஆகணும், ரொம்ப டேஞ்சரான ஆள் போல் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, ஆமாண்ணே இதுக்கு மேலே வந்து இவங்கள நம்புறது வேஸ்ட்டு, நம்ம எப்படியாச்சும் வந்து போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வந்து எதுக்காகவுமே வந்து கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ பயமாக இருக்குன்னு, சரி நான் வந்து உங்களை ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கிறேன், உங்களுக்கு அவளால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ கிளம்பிடுறாங்க. போன வேகத்துக்கு சுடர்கிட்ட போயிட்டு, ஏண்டி நீ இவ்வளோ தப்பு பண்ணிட்டு என்ன ஆட்டம் போட்ட, இதுக்கு மேலே உனக்கு இருக்குடி கச்சேரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் மறுபடியும் இவங்க வந்துட்டாங்க. விஜய் என்னன்னு கேளுங்க விஜய்ன்னு சொல்லிட்டு சொல்ல, எதுக்கு மேலே விஜய் எங்களெல்லாம் கேட்க மாட்டார், உன்னை தான் கேட்பாரு, அவர்கிட்ட நீ பதில் சொல்லிக்கோ, என்ன மாதிரி பதில் சொல்லணுமோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லிக்கோ அப்படின்ற மாதிரி மல்லி சூப்பராக பேசினாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. என்னடா இது, இப்போ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கால, என்னாச்சு அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே ஷாக்கில் இருந்துகிட்ருக்காங்க. என்ன நடக்க போகுது, என்ன மாதிரி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் அப்படின்ற மாதிரி தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன நடக்க போகுது, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இன்னும் பல பிரச்சனைகள் வர காத்திருக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுது.